ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. முகத்தை நோக்கி பார்க்க, உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை நேரத்துக்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் நீர் இடைப்படுகிற தேவனாய் வெளிப்படுவீராக. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இந்த ஜெபத்துக்கு எதிராய், இந்த ஆராதனைக்கு எதிராய், தேவ வார்த்தைக்கு எதிராய் போராடக்கூடிய எல்லா துரைத்தன அதிகார இப்பிரபஞ்ச லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அதனுடைய சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் பராக்கிரமசாலியாய் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனதின் ஆவியை தாரும் ஆண்டவரே. சிந்தைகளை சிதறடிக்கிற கிரியைகள் அழிக்கப்படட்டும். பாடுகிற, ஜெபிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்முடைய வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் பரலோகம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, செட்டிங்ஸ் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும்பா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக தேவனே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற, உம்முடைய நாமத்துக்கு புகழ்ச்சியை கொண்டு வருகிற நிகழ்ச்சியாய் இந்த ஆண்டவரே புரோகிராமை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் தேவன் வெளிப்படுகிற உங்களுடைய வல்லமையை நீங்க வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, கிரியை செய்வீராக. தடைகள் எல்லாவற்றை நீர் அப்புறப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். கடிந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு இந்த நேரத்தை ஆசீர்வதித்தீங்களே. இந்த நாள் கர்த்தரங்களோடு பேசுகிறதாகவும் இடைப்படுகிறதாகவும் இந்த நேரம் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார ஒருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மபார ஒருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. எல்லாரும் சேர்ந்து உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நாங்கள் உம்மோடு இருக்கணுமே சபா, நாங்கள் உம்மை போல் மாறணுமே. வார்த்தை என்னும் வாழை ஏந்தி யுத்தம் பண்ணணுமே. வார்த்தை என்னும் வாழை ஏந்தி யுத்தம் பண்ணணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. நானும் ஓடு கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் ஓடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை உயர்த்தி துதிப்போமா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரிடத்தில் நெருங்க 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 இந்த உலகம் நம்மை விட்டு மாறி
நம்முடைய வாழ்க்கை மாறும். உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சை. இந்த வாஞ்சை ஒரு மனுஷிக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மை தெய்வீக குணமுடையவர்களாய் நம்மை மாற்றும். இதனால் நாம் விசேஷித்தவர்களாய் மாற முடியும். இந்த ஆண்டவர் சமூகத்தில் இந்த வேளையில் நம்ம ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுகிற இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? அவருடைய பாரம் நம்முடைய பாரமாய் மாறுகிற இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தையாய் மாறுகிற இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் நம்முடைய விருப்பமாய் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, நன்றி அப்பா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை அவர்கள் உணரும்படி அவர்கள் வீடுக்குள்ளுக்குள்ள தேவனுடைய அக்கினி இறங்கி வருவதாக, போராடுகிற அந்தகாரங்கள் விலகுவதாக. ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. உள்ளத்தில் அப்படி ஒரு ஆசை இருக்கா? ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கணும், கர்த்தரோடு நடக்கிற உன்னத அனுபவம் எனக்கு வேணும். இந்த வாஞ்சை விருப்பம் நமக்குள்ள வரணும். இதுதான் உண்மையான மாற்றம். அதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அப்படியே ஆண்டவர் ஆராதிப்போமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் பார்த்து, இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவரை பார்த்து, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன், பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல்ரெலியோ என்றுமே உயர்ந்தவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எபினேசரே எல்ரெலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல் ஷடாய் சர்வவல்லவரே. காண்பவரே, என்னை காண்பவரே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. தேவ மனிதர்கள் விதமாய் சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவரை எங்கள் கண் முன்னே எப்பொழுதும் நிறுத்தி அவரே நாங்கள் நோக்கி கொண்டிருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் வலது பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரோடு நான் எப்பொழுது என் கண் முன்னே நிறுத்தி இருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
தரும் தெய்வம் நீரே, மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே, அன்பையும் இரக்கத்தையும் அன்பையோ இரக்கத்தையோ மணிமுடியாய் சூட்டுகின்றீர், மணிமுடியாய் சூட்டுகிறீர். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மூடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மூடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு வீடுகளுக்குள் உங்க மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரோடும் தேவன் இப்பொழுது இடைபடுகிறார். போராடுகிற இருளின் ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதா. பாவத்தின் வல்லமைகள், சாபத்தின் வல்லமைகள் வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு மக்களோடு போராடுகிற கிரியைகள் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்க விடுதலை எங்கள் மத்தியில கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கணும், நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்யணும். அதற்காகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நாம் இப்பொழுது சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஆண்டவருடைய ஆளுக உங்க ஊர்ல வரட்டும்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் வெறுக்கிற அருவருப்புகள், பாவங்கள், அக்கிரமங்கள், ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்னாடி இருந்து கிரியை செய்து அந்தந்த ஊரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத இருளின் வல்லமைகள், அதனுடைய பிடியில சிக்கி தவிக்கிற எண்ணற்ற ஜனங்கள், ஆண்டவர் இல்லாமல் அவர்களோடு இந்த இருளின் ராஜ்யம் போராடுகிறதே. ஆண்டவரே, வீணான பண செலவுகள், திடீரென்று வியாதிகளை கொண்டு வருகிற கிரியைகள், திடீர் விபத்துகளை கொண்டு வருகிற வல்லமைகள், திடீர்னு உயிரை பறிக்கத்தக்கதாக அவர்களை கசக்கி புளிகிற அனுபவங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில மறைந்து போகும்படி ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, வீடுகளில் உட்கார்ந்திருக்க விருப்பமே இல்லை. ஆண்டவரே, நம்முடைய வீட்டுகளில போராடுகிற இருளின் ராஜ்யம் இன்றைக்கு இந்த ஜெப வேளையில் அழிக்கப்பட்டு போகட்டும். மந்திரத்துக்கு பின்னாடி, வெள்ளி சூனியத்துக்கு பின்னாடி, யாகத்துக்கு பின்னாடி, ஏவலுக்கு பின்னாடி குடும்பங்கள் வாழ்ற குடும்பங்களை வாழ விடாம உடைய குடும்பங்களை பிரிக்க, குடும்பங்களில் எழும்பி நிற்கிற பொல்லாத எகிப்தின் வல்லமைகள், பாழாக்கும் அருவருப்புகள், தேவனே இப்பொழுது அவைகள் கட்டப்பட்டு போவதாக. வீடுகளுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் மகிமையாக உம்மோடு இருக்கணும்னு விரும்பி, உம்மோடு நான் அமர்ந்திருக்கணும்னு வாஞ்சியோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் ஒரு தெய்வீக வல்லமை இறங்குவதாக. Praise God. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் நாட்டின் பிரதமரை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் ஜெபம். ஒரு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தருவாராக. எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு பிரதமராக ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. அவரோடு இணைந்து அமைச்சரவையில் பங்கு பெறுகிற எல்லா அமைச்சர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தேவனுடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவார்களாக. எங்கள் இந்தியாவை ஆசீர்வாதமான பாதையில மக்கள் எல்லாரும் விரும்புகிற நல்ல தீர்மானங்களை எடுக்க, இந்த நாட்களுக்கு ஏற்ற நல்ல ஆண்டவர் முடிவுகளை எடுத்து நல்ல திட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். ராஜாவின் இருதயம் என் ஆண்டவருடைய கையில் இருக்கிற நீர்க்கால், ஆண்டவர் அதை திருப்புங்கப்பா. எங்கள் மக்களின் நலனுக்காக
மறிந்த பிள்ளைகளாகி எங்களுடைய நலனுக்காக நாங்கள் சமாதானமான ஜீவனம் பண்ண அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும். தேவனுடைய அனந்த ஞானம் அவரை நிரப்புவதாக. எதிர்கட்சியை ஆசீர்வதியும். நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும், நல்லதல்லாத திட்டத்துக்கு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யவும், கூச்சல் குழப்பம் இல்லாமல் ஆண்டவரே மத்தியிலும் மாநிலத்திலும் நல்ல திட்டங்களை எங்களுக்கு, எங்கள் ஜனங்களுக்கு பயனுள்ளதை கொண்டு வர உதவி செய்யும் ஆண்டவரே. ஏழை மக்கள், உணவின்றி தவிக்கிறவர்கள், உடையின்றி தவிக்கிறவர்கள், கல்வியின்றி தவிக்கிறவர்கள், தேசத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் மேம்பட கர்த்தர் திட்டங்களை கொண்டு வரும். வல்லமை வெளிப்படட்டும். தீவிரவாத அமைப்புகள் எங்கள் தேசத்தின் மீது தாக்குதல் நடத்தாதபடி அவைகளுடைய வேர் அறுக்கப்பட்டு போகட்டும். அதற்கு பண உதவி செய்கிற பொல்லாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்களாக. எங்கள் நாட்டின் ரகசியங்களை விற்று போடுகிற உன்மார்க்கர்களை கர்த்தர் முடக்குவீராக. ஆண்டவரே, எல்லா இடங்களிலும் உடைய ஆளுகை வரட்டும். எங்கள் ஆண்டவர் ஜம்மு காஷ்மீர் எல்லையில என் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். பாகிஸ்தான் சீன எல்லைகளில என் ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படட்டும். மனித ரத்தம் வீணாய் சிந்தப்படக்கூடாது. ஆண்டவரே, ராணுவ வீரர்களை பாதுகாப்பீராக. எங்கள் காவல்துறை அதிகாரிகளை ஆசீர்வதியும். அந்தந்த ஊர்களில அவர்கள் வல்லமையோடு செயல்பட கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவீராக. மக்கள் அவர்களை பார்க்கும் பொழுது ஏழைகளும் எளியவர்களும் திக்கற்ற பிள்ளைகளும் சந்தோஷப்பட்டு தேவனை துதிக்கும்படி அதிகாரத்தில் பயன்படுத்தும். எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா ஆண்டவரே துறையை சார்ந்த விவோ ஆபீஸ் ஆகட்டும், நீதிமன்றம் ஆகட்டும், தாசில்தார் ஆபீஸ் ஆகட்டும், எங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பரலோகம் ஆளுகை செய்யட்டும்பா. லஞ்சங்கள் ஒழியட்டும், நீதி நேர்மை நிலைநாட்டப்படட்டும், ஏழைகளுடைய வாழ்வு மேம்படட்டும். கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பகுதி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் மக்கள் செய்கிற ஆண்டவரே அனுதின பிழைப்புக்காக செய்கிற விவசாயம், தொழில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கிற தெய்வீக கரம் இப்பொழுது இறங்கி வருவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. விபத்துகளை கொண்டு வந்து குடும்பங்களில உயிரை பறிக்க போராடுகிற இருளின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு போகட்டும். சாலைகளில எங்கெல்லாம் விபத்துகளை உண்டு பண்ண அந்த இரத்தத்திலே வெறிகொள்ளுகிற ஆவிகள் கிரியை செய்கிறதோ அவைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தர் கிரியை செய்யும். பெரிய ஆண்டவரை பாதிப்புக்குள்ளாகி மழையினால பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவர்கள், தாழ்ந்த பகுதிகளில் தண்ணீர் தேக்கமான இடத்தில் வசிப்பவர்கள் எல்லாருடைய வாழ்வாதாரத்தையும் கர்த்தர் சீர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள மிஷனரிகளை தருகிறோம், எல்லா ஊழியங்களை தருகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக பயன்படுத்துங்க. ஒருவரை கூட பிசாசு தள்ளிவிடக்கூடாது. உலகத்தின் எந்த காரியத்தில் அவர்கள் விழுந்து போகக்கூடாது. ஓநாய்களுக்குள்ள ஆட போல போயிருக்கிற மிஷனரிகள், அவர்களுக்காக ஜெபிக்கிற திரளானவர்களை எழுப்போம். மிஷனரி சங்க தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சபை தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்தில் ஆத்தும அறுவடையில முன்கண பணியாளர்களாய் நிற்கிற தேவனுடைய ஸ்தானாதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே பயன்படுத்தும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த துறைத்தன அதிகாரம், இப்பிரபஞ்ச லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் கிரியை செய்து சுவிசேஷ கதவுகளை எங்கள் ஆண்டவரே நீர் திறப்பீராக. ஆண்டவரே, சுவிசேஷத்துக்கு கதவை அடைத்து வைத்திருக்கிற ஊர்கள், தெருக்கள் என் ஆண்டவருடைய பலத்த மகிமை இறங்கி அற்புதங்களை செய்து ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனை எதிர்த்து நிற்கிறவருடைய கால்களும் முடங்கும்படி, நாவுகள் தேவனே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படி அவர்களுக்குமை வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. தேசத்தில் ரவுடிகளை ரட்சியும். கந்துவட்டி கொடுமையினால் எத்தனையோ குடும்பங்கள் சாகிறார்கள். எத்தனையோ ஊர்கள் பல மக்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வட்டி கொடுமையில சிக்கி தவிக்கிற ஜனம் அதிலே இருந்து மீண்டு வெளியே வருவார்களாக. கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் எங்கள் தேசத்துல எல்லாருக்கும் உடைய பாதுகாப்பை தாரும். கொரோனா என்ற அந்த கொள்ளை நோய் வராதபடிக்கு ஆண்டவர் தடுத்து போட எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் இந்த கொடிய கொள்ளை நோயின் காலகட்டத்தின் திட்டங்களை நீர் முறியடித்து போடுவீராக. எங்கள் தேசத்தில் இனி ஒரு லாக்டவுன், இனி ஒரு மரணம், இனி ஒரு கொடிய சம்பவங்கள் வராதபடி ஆண்டவரே, இன்னும் எண்ணிக்கை குறைந்து 0 ஒன்று இல்லை என்ற ஒரு செய்தி ஆண்டவர் எங்கள் தேசத்துக்கு தருவீராக. சின்ன குழந்தைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த
கொரோனா காலத்துல தொழில் நலிவடைந்தவர்கள், ஸ்கூல் நடத்துனவங்க, காலேஜ் நடத்துனவங்க, பிசினஸ் பண்றவங்க, எத்தனையோ பேர் வாழ்க்கையில பொருளாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்க. வாழ்வுகள் ஆண்டவர் செழிக்கப்படும்படி, வாழ்வில் இழந்தவைகளை தரும்படி தேவனே உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரத்தை நீட்டுவீராக. திவ்ய பிரசன்னத்துக்குள்ள கொடுக்கிறோம். தகப்பன் நீர் ஆளுகை செய்யும், தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசும், உம்முடைய சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ள வார்த்தையை தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வசனத்தை தடை செய்கிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்தவர், எங்கள் மத்தியில் இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருடைய இருதயங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. சத்தியத்தை கர்த்தரே வெளிப்படுத்தும். ஆண்டவரே, 30, 60, 100 பலனை தர நல்ல நிலத்தில் இருதயங்கள் பண்படுத்தப்பட்ட நல்ல நிலத்தில் விழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தை, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ரொம்ப அருமையான ஒரு வசனம். இந்த கடைசி காலத்தில் மனிதன் எல்லாவற்றிலும் தன்னை பிஸியாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு காலம். மனிதனுடைய நேரங்கள் எல்லாம் ஒரு தேவனோடு இருக்கும் நேரம் மனிதனுக்கு குறைந்து வருகிற ஒரு காலமாக மாறுகிறது. ஆனால் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரோடு இல்லை உட்காரல்ல, ஜெபத்தில் உட்காரல்ல, பைபிள் தியானத்தில் உட்காரல்ல, ஆலயத்துக்கு போகல, ஊழியம் செய்யல, கர்த்தருடைய குடும்ப ஜெபம் வீட்டில் பண்ணல, இப்படியெல்லாம் நம்ம ஒன்றன் பை ஒன்றாக இந்த உலகத்தில் நம்ம பிஸியாக மாறினா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். நம்ம ஆண்டவருக்கு எளிமையாக மாறிடுவோம். தேவனுடைய கோபம் நம்ம மேலே வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரோடு இருக்கிற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பின்மாற்றத்தில் போய் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாத்தானுடைய பல திட்டங்கள் இந்த கடைசி காலத்தில் தேவனோடு இருந்த பிள்ளைகள் அந்த இருக்கிற நேரத்தை கம்மி பண்ண அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அதனால தான் ஆண்டவர் முந்தின வசனத்தில் 29 நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அந்தியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவனும் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினோமாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அப்போ இந்த ஜெபத்துக்கு எதிராக, ஆவிக்குரிய வாழ்வுக்கு எதிராக, கர்த்தரோடு இருக்கிற காரியத்துக்கு எதிராக ஒரு பலவான் போராடிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஊரில், திருச்சபையில், குடும்பங்களில், ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பின்னாடி ஆண்டவரே அதை குறித்து சொன்னார். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரல்ல, துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்ச லோகாதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி, அதன் சேனைகளோடு ஒரு மனுஷனுக்கு போராட்டம் இருக்கிறது. ஒரு பெரிய போராட்டம் இந்த ஆவிக்குரிய வாழ்வில் வளரும் பொழுது ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தை ஜெயிக்கணும்னா ஆண்டவரோடு ஒரு தேவ பிள்ளை உட்கார வேண்டியது அவசியம். கர்த்தரோடு அமர்ந்து இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். ஆண்டவருக்கு இன்னைக்கு நிறைய பேர் விரோதியாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரோடு இல்லைன்னா சிதறடிப்பு உண்டாகும். சிதறி மக்கள் போகிறதையும் கர்த்தரிடத்திலிருந்து விலகி போகிறதையும் நாம் பார்க்க முடியும். நாம் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இல்லாவிட்டால் பல காரியம் சாத்தான் அதே மனிதர்களை கொண்டு வித்தியாசமாய் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். ஆதலால் நாம் ஆண்டவரோடு இந்த கடைசி காலங்களில் நேரம் ஒதுக்கி அவரிடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அவர் ரெகுலராக ஜெபிக்கிற ஒரு காரியம், தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு அவர் அமர்ந்திருந்த காரியம். அதனால அவரோடு கூட தேவன் எப்பொழுதும் இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. ஒருபோதும் அவர் தனியாக இருந்ததே இல்லை. தேவன் எப்போதும் அவரோடு இருந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம்,
இந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை, பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை. தனியாக ஒரு நிமிடமும் இயேசு இந்த உலகத்தில் இருக்கவே இல்லை. அவரோடு கூட பிதாவாகிய தேவன் இருந்தார். அவர் தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருந்தார். அப்போ இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவருக்கு பிடித்தவைகளை ஒரு குடும்பம், ஒரு தனி மனிதன், ஒரு ஊழியக்காரர், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பிடித்தது எதுன்னு செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்யணும்னு சொன்னா தேவனோடு இருக்கணும். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா மாறிடுவான் ஆண்டவர் சொல்றான். ஆண்டவரே அவனுக்கு விரோதியா மாறிடுவார், அவனே ஆண்டவருக்கு விரோதியா மாறிடுவான். ஆண்டவருக்கு விரோதியாக நம்ம இல்லாம தேவனோடு சிநேகிதராக நம்ம இருக்கணும். எனக்கு நிறைய பேர் ஆண்டவரோடு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஜெபம்னா ரெகுலர், பைபிள்னா ரெகுலர். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கையில் இவைகளை சத்ரு தடை செய்கிறத பார்க்க முடிகிறது. எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானது, பரலோக தேவனுக்கு பிடித்தது எதுன்றத முக்கியத்துவம் கொடுக்கணும். பிதாவுக்கு பிடித்ததை நம்ம செஞ்சா அவர் ஒரு காலம் நம்ம தனியாக இருக்கவே விட மாட்டார். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் ஒரு விசேஷித்தவர்களாக மாற முடியும். அப்படி ஆண்டவருக்கு பிடித்தவைகளை செய்த சில தேவ மனிதர்களை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை கொண்டு கர்த்தர் செய்தவைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவனோடு இருக்கணும், அப்போதான் அவர் நம்மோடு இருக்க முடியும். நாம் அவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு உலகத்துக்காக ஓடுறதும் உலகத்துக்காக செயல்படுகிறதையும் பார்க்க முடிகிறது. நாம் தேவனோடு இருக்கணும், அப்போதான் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சிநேகிதராக, நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு ஆண்டவராக, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பார். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதை நம்ம பார்க்க முடியும். தேவனோடு இருக்கும் பொழுது அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்ததுனால ஒரு காலம் அவர் தனிமையாக இருக்கவே இல்லை. எப்பொழுதும் அவரோடு கூட தேவன் இருந்ததை உணர்ந்த ஒரு காரியத்தை பார்க்கணும். நாமும் இந்த உலகத்தில் தேவனோடு இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம்னா, இங்கே 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இங்கே ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் தேவனோடு அதிகமான நேரம் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் தேவனிடத்தில் அதிகமான நேரம் அமர்ந்திருந்தபடியால் திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு நடக்கிற மாதிரி ஊழியத்தை செய்கிற எங்களை போன்றவங்களுக்கு நேராக திருப்புகிறதல்ல. அந்த காலத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் பண்ணின பிரசங்கங்கள், அவர்கள் நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன, நாங்கள் சாதாரண மனிதர்கள், இதை செய்தவர் இயேசு கிறிஸ்து என்று அவரை கை காட்டினார்கள். அதனால ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் சேர்க்கப்பட்டார்கள். ஊழியர் மரித்து போனால் அவருடைய விசுவாசம் கெட்டு போகவில்லை, அவர்கள் உறுதியாய் நின்றார்கள். இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நான் பவுலை சேர்ந்தவன், நான் பேதுருவை சேர்ந்தவன், அப்படி என்ற ஒரு டிவிஷன் இன்னைக்கும் இந்த தேசத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அப்போஸ்தலர் காலத்தில் ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நம்ம ஆண்டவரோடு இருக்க இருக்க ஆண்டவர்கிட்ட ஜனங்களை சேர்ப்போம். ஆண்டவரை விட்டு விலக விலக நம் பக்கமாக ஜனங்களை சேர்ப்போம். நம் பக்கமாய் சேர்க்கிற கூட்டம் நிற்பதில்லை. கர்த்தர் பக்கம் சேர்க்கிற கூட்டம் ஒரு நாள் அசையாது. அது என்னதான் வந்தாலும், காற்றடிக்கலாம், புயல் வீசலாம், அப்படியே அதிர்ற மாதிரி இருந்தாலும் ஆண்டவரோடு இருக்க இருக்க தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் தேவனுக்கு நேராக திரும்பும். இந்த வசனம் சொல்லுகிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆண்டவரோடு இருக்க இருக்க மாற்றங்கள் நிறைய தேசத்தில் உண்டாகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால், அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே பர்னபா என்று சொல்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும்
நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டால், பர்னபாட்ட சேர்க்கப்பட்டார் என்று சொல்லப்படலை, கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்னபா என்பவன் தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். பேதுரு என்று சொல்றவர் தேவனோடு நெருங்கி வாழ்ந்த தேவ மனுஷன். இவர்களெல்லாம் கொண்டு கர்த்தர் திரளான ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பினார். இந்த பர்னபாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவனும். ஆண்டவரோடு இருக்க இருக்க நம்மை ஆண்டவர் நல்ல கேரக்டர் உடையவரா மாற்றுவார். உலகத்துக்கு நேராக நம்ம போகும் பொழுது உலகம் நமக்குள்ளே வந்து நம்மை மூழ்கடித்து விடும். இந்த வசனம் அவன் நல்லவன், இன்னொன்று அவன் பரிசுத்த ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தில் நிறைந்திருந்தான். அவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமா இருந்தான். நல்லவன், பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலும் உள்ளா நிறைஞ்சிருந்தான். அதனால திரளான ஜனங்கள் கர்த்தரிடமா சேர்க்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தனிநபர் மூலமாக சிதறடிப்பு உண்டாகிறதா, கர்த்தரிடமா சேர்க்கப்படுகிறது உண்டாகிறதா என்பதை நம்ம கொஞ்சம் வேத வசனத்தின்படி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம ஒரு நல்ல ஆளாக ஆண்டவருக்கு முன்னே ஜெபம் பண்ணி நம்மை கர்த்தருக்கு முன்னாக நான் எப்பொழுதும் என்னை நிறுத்தி நோக்குகிறேன். வேத வசனத்தின்படி என் வாழ்க்கை சரியா இருக்கா, இது என் முகம் பார்க்கும் கண்ணாடி. சங்கீதம் 1:2 நம்ம வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவியுடைய வழியில் நில்லாமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான். இந்த வசனத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருந்தா நம்முடைய கேரக்டர் வந்து ஆண்டவருக்கு நேராக ஜனங்களை வழி நடத்தும். இல்லைன்னா உலகத்தின் காரியத்தை தான் மக்களை பார்க்கும் பொழுது பேசுவோம். வசனம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் ஒரு ஆத்துமா பெருசு. இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா கெட்டுப்போனால் இவன் நரகத்துக்கு போயிடுவான். அதனால இன்னைக்கு நான் இவனை பார்த்துருக்கிறேன், இனி ஒரு நாள் பார்க்க முடியுமான்னு தெரியாது. மனதுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆண்டவரே இந்த ஆத்துமாவை நான் எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், இவன் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும், இவனும் நான் போகிற அந்த நல்ல தேவனுடைய ராஜ்யத்தோடு நரகத்தில் போய் இவன் கெட்டு அழிந்துடக்கூடாது என்ற ஒரு வாஞ்ச விருப்பம். நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை பார்க்கும் பொழுது அந்த தேவ பிள்ளைகள் நீதிமான்களாய் வாழ்ந்த ஒவ்வொருவரும், லோத்தாகட்டும் ஆபிரகாம் ஆகட்டும், அதை கண்டு கேட்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்டாங்க. ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க ஆண்டவர் பக்கம் வராமல் இருக்கிறாங்களே என்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வரணும். இது யாருக்கிட்ட வரும்? யார் தேவனோடு இருக்கிறாங்களோ அவங்களோடு, யார் தேவனிடத்தில் அதிகமான நேரம் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு. நம்ம கர்த்தரோடு காத்திருந்தா அவருடைய பாரம் நம்மை இன்னும் அமிழ்த்தும். பவுல் சொல்லும் பொழுது சொல்லுவார் இல்லையா, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அவரை ஏவிச்சு ஆண்டருடைய அன்பை சொல்லும்படி, அவருடையத்தில் அமர்ந்திருக்கும்படி, அவருடைய காரியம் அவருக்கு துடிப்பா மாறிச்சு. ஒரு காலத்துல கர்த்தருக்கு விரோதமான இருந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் இல்லை, விரோதியா இருந்தார். சபையை பார்த்தா உடைச்சிருவார், ஊழியர்களை பார்த்தா அடிச்சிருவார், ஜெயில போட்டுருவார். பயங்கரமா ஸ்தேவானை எல்லாம் கல்லறியும் பொழுது அங்க சாட்சியாக அங்க நின்று கொண்டிருந்தார். பயங்கரமான மனுஷன். எப்போ ஆண்டவர்கிட்ட வந்தாரோ அப்ப அவர் சொல்ற ஒரு வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும். ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகும். நம்மை ஆண்டவரை பற்றி சொல்ல, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்க இங்கே பர்னபாவை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டான். நிறைய பேர் சேர்க்கப்பட்டாங்க. ஆசை இருக்கா நமக்கு? எங்கள் ஊரில் நிறைய பேரை நான் ஆண்டவர் பக்கம் திருப்பணும், ஆண்டவருக்கு நேராக இந்த ஜனங்கள் வரணும் அப்படின்ற வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ளே இருந்தால், நீங்கள் சாதா ஒரு சபையில் போகிற ஆளாக இருந்தால் கூட உங்களுக்குள்ள நீங்கள் ஆண்டவரோடு இருக்க இருக்க உங்களுடைய வார்த்தை மாறும், உங்களுடைய நடை மாறும், உங்களுடைய உடை மாறும், உங்களுடைய பாவனை மாறும். நீங்கள் பேசும் பொழுதே மற்றவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தேவ பிரசன்னம் அவனை தொட ஆரம்பிச்சிரும். அவன் ஆண்டவர் பக்கம் திரும்புகிறத நீங்க பார்க்க முடியும். அதே நேரம் நீங்க ஜெபிக்காத ஆளா இருந்தா உங்களை பிசாசு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். தேவ கோபம் உங்க மேல இருக்கும். தேவனுக்கு எதிராக செயல்படுகிறவர்களா மாறி விடுவீங்க. இன்னைக்கு பாருங்க, சபைகளில நிறைய பேர் ஒரு காலத்தில் ஆண்டவரோட சேர்த்தவங்க இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஜெபம் இல்லாம குறைஞ்சு போனால சேர்த்த அதே நபர் அந்த ஆத்துமாக்களை எல்லாம் சிதறடிக்கிறவங்களா மாறுகிறாங்க. நம்ம யாரு சேர்க்கிற ஆளா சிதறடிக்கிற ஆளா? நாம் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருந்தா உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல நான் மாறணுமே.
ஆண்டவரோடு இருந்தா ஆண்டவரோடும் ஆண்டவருடைய குணநலங்கள் நமக்குள்ளே வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இந்த ஆவிக்குரிய குணங்கள் நமக்குள்ளே வரும். இல்லைன்னா மாம்சத்தின் கிரியை நமக்கு வெளியரங்கமாக இருக்கும். நமக்குள்ளே பொல்லாத குணங்கள் எல்லாம் விபச்சாரம், வேசித்தன், அசுத்தம், காம விகாரம், பொறாமை, எரிச்சல், வன்கண், இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை, பில்லிசுனி, இந்த மாதிரி மாம்சத்துக்கு அடுத்த கிரியைகள் எல்லாம் அதிகமாக மேலோங்கி செயல்பட்டுட்டே இருக்கு. யார் ஆண்டவரோடு இருக்கிறாங்களோ அவங்க ஆத்துமாக்களை சேர்ப்பாங்க. யார் ஆண்டவர்கிட்ட இல்லையோ அவங்க மூலம் சிதறடிப்பு உண்டாகும். சபையில் உற்று பாருங்க, யார் மூலம் ஜனங்க வெளியே போறாங்க, யார் மூலம் ஜனங்க சேர்க்கப்படுகிறாங்க, யார் ரகசியமாக சீக்கிரட்டான பகுதியில் யாருக்கும் தெரியாம மறைமுகமாக கர்த்தரோடு நிறைய நேரம் வேதத்தோடும் ஜெபத்தோடும் முழங்கால் நின்று, ஆண்டவரை உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், எங்கள் ஊரில் என் மூலம் நீங்கள் மகிமைப்படணும், நான் சாட்சியாக வாழணும் அப்படின்னு நான் அழுது ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவர்கிட்ட காத்து கிடக்கிறாங்களோ, அவங்களை ஆண்டவர் ஒரு நாள் வெளிச்சத்தில் நிறுத்தி நிறைய பேரை கர்த்தர் பக்கம் சேர்ப்பார். நம்ம யார் கூட இருக்க விரும்புகிறோம்? உலகத்தின் வல்லமைகளாகிய அசுத்த ஆவிகளோடா? அதோ இந்த உலகத்துக்கே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை தந்த ஆண்டவர்கிட்டையா? நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்தா நம்ம அநேகர் ஆண்டவர் பக்கம் திருப்புவோம். யூதாஸ் என்ற மனுஷன் ஆண்டவரோடு அவனுக்கு ஐக்கியம் இருந்தது. அதே நேரம் வேத பாரகர் பரிசையோடு அவனுக்கு ஐக்கியம் இருந்தது. சிலருக்கு சபையோடு ஐக்கியம் இருக்கும், அதே நேரம் கட்ட நண்பர்கள், பின்மாற்றக்காரர்கள், அவங்களோட ஐக்கியம் இருக்கும். இந்த மாதிரி ஆண்டவரோடும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற கூட்டத்தோடும் ஐக்கியமாக இருந்தால் சிலருடைய வாழ்க்கையை யூதாசை போல மாறிவிடும். அவங்களால நிலைநிற்க முடியாது. தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற திட்டத்தில் சாத்தான் நம்ம பயன்படுத்தி விடுவோம். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று இருக்கு. ஆவிக்குரிய நிலையில் நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பாங்க. அதே நேரத்தில் உலக பிரகாரமான காரியத்துக்காக மற்ற மனிதர்களோடு அதிகமாக ஈடுபட்டு செயல்படும் பொழுது சாத்தான் எளிதில் யூதாசுக்குள் புகுந்த மாதிரி இவர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். ரொம்ப கவனமாக இருக்கும். நம்ம யாரோடு இருக்கிறோம், யாரோடு நடக்கிறோம், யாரோடு பேசுகிறோம், யாரோடு பழகிறோம். நம்ம நல்ல விசுவாசத்தில் தேவ பலத்தோடு உலக மனிதர்களோடு நம்ம பழகினா அவங்கள உங்கள் அன்பு இழுக்க முடியும். இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கிற உலகம் உங்களை இழுத்து அவனுக்கு நேராக கொண்டு போய்விடும். அப்புறம் நீங்கள் சிதறடிக்கிற ஆளாக மாறிடுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கடைசி காலத்தில் பார்த்தா, ஒரு காலத்தில் ஆத்தும அறுவடை செஞ்சவங்க இன்னைக்கு பார்த்தா அவங்க மூலம் பெரிய சிதறடிப்பு உண்டாகிறதை நாம் தேசத்தில் பார்க்க முடியும். என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறவனாக இருக்கிறான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம எங்கே இருக்கிறோம்? ஆண்டவரோடு இருக்கிறோமா? ஆண்டவரோடு இருக்க வேண்டியது நமக்கு மிக மிக அவசியமானது. தேவனோடு இருந்தால் மாத்திரமே நாம் தேவனோடு சேர்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். எரேமியா, என்னோடு கூட வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சிதறடிப்பை குறித்து வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, மெய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள், ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள வசனம். நான் அடிக்கடி இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே இந்த மாதிரி வந்துடக்கூடாது, உம்மோடு நான் இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்க தேவன் வைப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் இன்னைக்கு நிறைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு, இன்றைக்கு மெய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமல் போனார்கள். இன்னைக்கு ஆண்டவரை தேடுறது கம்மி, ஆனால் உலகத்தில் உள்ள காரியங்களை நேராக அவர்களுடைய முகங்கள் தேட ஆரம்பிக்கிறதுனால, தங்களை மேய்க்கிற காரியங்களை தேடுகிறதுனால அவர்கள் காரியம் வாய்க்காமல் போய் அவர்கள் மந்தை சிதறடிக்கப்படுகிறது என்று வசனம் சொல்லு. கர்த்தரை தேடாமல் போனார்கள். ஆண்டவரிடத்துல விசாரிக்க வேண்டியது, ஆண்டவர்கிட்ட தேட வேண்டியது, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவர் பாதத்துல நீங்க செய்கிறதா மாறணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு தேவைன்னா நான் மனுஷன்கிட்ட கேட்க மாட்டேன், உங்ககிட்ட கேட்பேன், நீங்க அந்த மனுஷன் மூலம் செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அப்படி ஆண்டவருடைய பாதத்துல காத்து கிடக்கும் பொழுது கர்த்தர் மனிதர்களை எழுப்பி செய்வார். ஆனா இந்த மெய்ப்பர்கள் கர்த்தரை தேடாம போனா மந்தை சிதறடிக்கப்பட்டு போய்விடும் வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய சிதறடிக்கிற காரியங்களை இந்த தேசத்துல சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். நாம் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். சங்கீதங்களில ஒரு வசனம் உண்டு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு புறப்படும் பொழுது நல்லா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா
சங்கீதம் 106:13 வாசித்து பார்த்தால் அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இந்த ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கல. நம் தேவனோடு இருந்தா திரளான ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் சேர்க்கப்படுவாங்க. நம்ம ஆண்டவரோடு இல்லைன்னா அதே நம் மூலம் மற்றவர்கள் சிதறடிக்கப்படும். அது விசுவாசிகளா இருக்கலாம், ஊழியக்காரர்களா இருக்கலாம், யாரானாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்தா நம்முடைய விசுவாசம் பெருகும், நம்முடைய ஜெபம் பெருகும், வேத தியானம் பெருகும். அவன் எப்படி பர்னபா அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியின் விசுவாசத்தில் நிறைந்தவனா இருந்தானோ அதுபோல நமக்குள்ள ஒரு நிறைவை கொண்டு வரும். நிறைவான தேவன் நமக்குள்ள வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வார். சாதா விசுவாசிக்கிற உங்களை கொண்டு செய்வார். உங்க மூலம் உங்க குடும்பம், கணவன், மனைவி, உங்க பிள்ளைகள், பெற்றோர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கர்த்தராகிய இயேசு விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க அதே நேரம் கர்த்தரோடு இல்லாத ஆளா இருந்தா உங்க மூலம் தான் உங்க கையை பயன்படுத்தி இடிக்க ஆரம்பிச்சிருவான், உங்களை பயன்படுத்தி உங்க குடும்பத்தில் சிதறடிப்பை உண்டு பண்ண ஆரம்பிச்சிருவான். நம் ஆண்டவரோடு ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த ஜெபம், அந்த ஃபர்ஸ்ட் லவ் இன்னைக்கு நமக்கு இருக்கா? தேவனோடு நம்ம இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, மிரியாலாம் வாசித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடினாங்க. செங்கடலை ஆண்டவர் பிளந்தவர்களை வழிவிட்ட வேளையில பெரிய அற்புதங்களை காமின் தேசத்துல செய்தவங்க எல்லாம் புகழ்ந்தாங்க. ஆனா அவருடைய 12வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை துதித்து பாடினார்கள். அதை அடுத்த வசனம் சொல்லுகிறார், ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரியை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க நேரம் இல்லை. அவங்க விரும்பினபடி எல்லாம் செய்ய நினைக்கிறாங்க. அவங்க அப்படி ஆலோசனைக்கு காத்திராம போனதுனால வண்ணாந்திரத்தில் இச்சை உள்ளவர்களாய் அவாந்திர வழியில தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவங்க ஆண்டவரை பரீட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க நேரம் இல்லை. அதனால பெரிய ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களுக்கு நேராக சத்துரு பயன்படுத்திட்டு இருக்கிறான். நம்ம எங்க இருக்கிறோம்? தேவனோடு இருக்கிற நேரம் நமக்கு பெருகி இருக்கிறதா? அனுதினமும் அதிகாலை தேவனோடு ஒரு ஒழுக்கமான ஜெபம் இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்தரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணினார். அவர் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்ததுனால அவரை தனியா இருக்க விடல. அந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட இருந்து ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் பக்கம் சேர்க்கணும்னு சொன்னா நம்ம ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு வளரணும். பர்னபா, பேதுரு அங்கெல்லாம் ஆண்டவரோடு இருந்தாங்க. திரளான ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் சேர்க்கப்பட்டாங்க. ஆண்டவரோடு இராததுனால என்னெல்லாம் உண்டாகும்? பெரிய சிதறடிப்பு உண்டாகும். பவுல் ஆண்டவரோடு இல்லாத நாட்களில் சபையை துன்பப்படுத்துகிறவன், சபைக்கு விரோதமாக செயல்படுகிறேன், எப்போ ஆண்டவர்கிட்ட வந்தானோ அப்பெல்லாம் அவன் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. யார் அடித்தாலும் மறுபடியும் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். யார் துன்பப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுகிறதுல ஒரு பெரிய தாக்கம் அவருக்குள்ள உண்டாச்சு. இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்கு? பிதாவோடு அவருடைய குமாரனோடு இருக்கிறதா? இல்லை இந்த உலகத்தில் உள்ள பல காரியங்களை கேட்டு, கள்ள உபதேசங்களை கேட்டு, துருபதேசங்களை கேட்டு, பல மனுஷர்கள் உங்களோடு பேசின பல தவறான போதனைகளை கேட்டு உங்க விசுவாச கப்பலை நீங்க சேதமாக்கிட்டு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, இம்னே, அலெக்சாண்டர் அப்படிப்பட்டவர்கள் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து தேவனை விட்டு பின்வாங்கி போனாங்க. ஒரு காலத்தில் அவங்களை குறித்து அவர் கடிதம் எல்லாம் எழுதும் பொழுது எழுதுகிறார், அவர்களும் என்னோடு ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச காலம் கழிந்த பிறகு இந்த உலகத்தின் மீது ஆசை வச்சு பின்வாங்கி போனாங்க. நம்ம ஆண்டவருடைய நாமத்தின் மேல விசுவாசமா வச்ச நம்ம அவரையே சார்ந்து நிற்கணும், அவரையே சார்ந்து வாழணும், ஆண்டவரோடு இருக்கணும். நம்ம யாரோடு இருக்கிறோம்? கர்த்தரோடு இருக்கிறோமா? உலகத்தோடு இருக்கிறோமா? உலகம் பிசாசின் கையில கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்டே வந்து சொன்னா, என் காலில் விழுந்தா இது எந்த மகிமையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், ஒருவேளை உங்களை பெரிய ஆளாக்கலாம், பெரிய காரியத்தை செய்கிற மாதிரி உங்களை வேடிக்கை காட்டலாம், ஆனால் பரலோகத்துக்கு உங்களை அவனால் கூட்டிட்டு போக முடியாது. இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சு நிறைய பேர் ஆண்டவரை இந்த நாட்களில் இழந்து தேவனோடு இருக்கிற நேரத்தை கூட தங்களுக்காக எடுத்துக்கொள்றாங்க. நாம் ஆண்டவரோடு இருந்து ஆண்டவரோடு அந்த நேரத்தை நம்ம செலவிடுவோம்னு சொன்னால் வாழ்க்கை அதிசயமாக மாறும். நம்முடைய தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஒன்றில் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், இல்லைன்னா ஆண்டவரோடு இல்லாமல் ஆத்துமாக்களை சிதறடிக்கணும். ரெண்டில் ஒன்று செய்வோம். ஆண்டவரோடு இருந்தால் சபைக்கு போகும் பொழுது புது விசுவாசிகளை நம்ம கூட்டு போவோம். ஆண்டவரோடு இல்லைன்னு சொன்னால் கூட வர்றவங்களையும் வராமல் ஆக்குவோம். இது ரெண்டில் ஒன்றா பிசாசு கண்டிப்பாக செய்வான். இது ஊழியத்தை செய்கிறவர்களானாலும் விசுவாசித்து வருகிறவர்களானாலும்
நம்மை கொண்டு இந்த உலகத்தில் ஆண்டவரும் பயன்படுத்த முடியும், அதே நேரத்தில் பிசாசும் பயன்படுத்த முடியும். நம்ம எதை விரும்புகிறோம்? கர்த்தரோடு இருக்க உங்கள் நேரத்தை ஒப்பு கொடுங்க, கர்த்தரோடு வேத தியானத்தை ஒப்பு கொடுங்க, கர்த்தரோடு அமர்ந்திருந்து விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் காட். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரோடு நடக்கணும். ஆண்டவரோடு நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரோடு இல்லாததுனால என்னுடைய சாட்சியற்ற வாழ்க்கை, அந்தரங்கமாக நான் தேவனோடு ஒரு பெரிய ஐக்கியம் இல்லாததுனால என் மூலம் அநேகர் இடருக்கு போகிறாங்க. நீங்க இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறீங்க, நான் இனி உம்மோடு இருப்பேன். பேதுரு, பர்னபா நல்லவங்க என்ற பேர் வாங்கினாங்களே, நானும் சமுதாயத்தில் நல்லவன் என்ற பேர், நல்லவள் என்ற பேர் வாங்குவேன். ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தில் பரிசுத்த ஆவியில நிறைந்து 2 நாள் என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. விசுவாசம் இன்னும் பெருகணும், பரிசுத்த ஆவியில நீங்க இன்னும் நிறையணும். ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிரப்புவார். நீங்க கேளுங்க, ஆண்டவரே என் மூலம் அநேகர் சேர்க்கப்படணும். இந்த வருஷம் இறுதியில 2 மாதம் தான் இருக்கிறது. மாதங்களுக்குள்ள ஆண்டவரே நான் நிறைய பேரை உங்ககிட்ட சேர்க்கணும். எனக்கு பலன் தான், நம்மோடு இருக்கணும், நம்மோடு நடக்கணும். அல்லேலூயா. என்னோடு வரணும், நீங்க என்ன வழி நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட கேளுங்க. அல்லேலூயா. ஒரு காலத்துல பவுல் சபையை துன்பப்படுத்தினான், தேவ ஜனங்களை துன்புறுத்தினான். ஆண்டவர் கிட்ட வந்த வேளையில தேவனோட அரபு தேசத்து மலைகளில் போய் உட்கார்ந்தார். தேவனே எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று அநேக இடங்களில் அவர் சொல்றதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர்களிடத்துல போய் அநேக காரியங்களை இந்த தேவ பிள்ளைகளோடு இணைந்து செயல்பட்டார். பெரிய மாற்றம் சமுதாயத்தில் அவன் மூலம் உண்டாக்கப்பட்டது. ஒரு காலத்துல சிதறடிச்சான், சபையை துன்பப்படுத்தணும். சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. உங்களை ஆண்டவருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறதா? கர்த்தருக்காக செயல்படும், ஜெபம் பண்ண, ஆலயத்துக்கு போக, வேதவசனத்தை தியானிக்க, உங்களை அந்த அன்பு நெருக்கி ஏவுவதாக இந்த நேரத்தில் இருந்து ஆண்டவர் கிட்ட கேளுங்க. ஆண்டவரே அன்பு என்னையை நெருக்கி ஏவட்டும். உம்மோடு ஜெபிக்கிற ஒரு நேரத்தை யாரும் வந்து செட்டப் பண்ணக்கூடாது. பகல் எனக்கு நேரம் இல்லைன்னா அதிகாலையில நான் 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு உங்க சமூகத்துல வருவேன். எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. தேவனே நான் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நெருங்கி சேர்வதுதான் எங்களுடைய இருதயத்தின் விருப்பம். வாஞ்சேப்பா, ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நான் உம்மோடு சேர்க்கிற ஒரு நபரா இருக்கணும். சிதறடிக்கிற நபராக பிசாசு என்னை பயன்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே உமக்கு நான் விரோதியாக செயல்பற்றக்கூடாது. உங்களுடைய கோபமும் சாபமும் என் மேல் வந்து விடுங்க. இன்றைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க ஆண்டவரை கூப்பிடும் பொழுது வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறத நீங்க பார்க்க முடியும். பவுலை போல நீங்களும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்காக பேதுருவை போல, ஆண்டவருக்காக அல்லேலூயா பர்னபாவை போல நல்லவனும் பரிசுத்த ஆவியில் விசுவாசத்தில் நிறையப்படுகிற ஒரு வல்லவன் எல்லாரையும் நிரப்புகிறதற்காக நீங்க இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதே சரீரத்தை விட்டு பல கிரியைகள் விலகுகிறத நீங்க பார்க்க முடியும். பல வியாதிகள் மாறுகிறத நீங்க பார்க்க முடியும். பல கட்டுகள் உடைக்கப்படுகிறத பார்க்க முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரோடு நீங்க இருந்தா ஆண்டவர் பக்கம் நிறைய பேர் சேர்க்கப்படுவாங்க. நீங்க ஆண்டவர் கிட்ட இல்லாம உலகத்துக்காக நீங்க உங்க முழு நேரத்தை செலவு பண்ணா உங்க மூல சிதறடிப்பு உண்டாகும். அப்பொழுது உங்கள் மேல கர்த்தருடைய விரோதம், கோபம் வந்து விடும். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. தேவ பிரசன்னம் யார் யாரோடு இடைபடுகிறதோ அவர்கள் இப்பொழுது ஆண்டவரை உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உம்முடைய அற்புதம் செய்யும் சக்தி, உம்முடைய குணமாக்கும் வல்லமை
விசுவாசம் அவர்களுக்குள் பெருகி பரிசுத்த ஆவியில் அவர்கள் நிறையப்படுகிற ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது அவர்களை நிரப்பட்டும். எத்தனையோ பேர் இடத்துல நான் சேர்த்த அனுபவம், இன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு இல்லையே என்று கூப்பிடுகிற பிள்ளைகள் மேல் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதாக. தடைகளை மாற்றுகிற தேவன், நீங்கள் அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க தேவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க ஆண்டவரோடு இருந்து தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற பாரம்பரியமான கிரியைகளுக்கு உட்பட்டவர்களோடு நீங்க ஐக்கியமா இருந்தா, யூதாசுடைய பின்மாற்றத்துக்கு காரணம் தேவனோடு ஐக்கியமா இருந்தா. அதே நேரம் வேதபாரகன் பரிசேயன் தேவனை சிலுவையில் அறைய பார்த்து கொண்டிருந்த பொல்லாதவர்களோடு அவனுடைய ஐக்கியம் இருந்தது. நீங்க ஆண்டவரோடு ஆண்டுடைய நிகழ்ச்சியை பார்த்து துன்மார்க்கர் பேசுற செய்திகளை கேட்டு உபதேசங்களை கேட்டுட்டு இருந்தா, உங்களுக்குள்ளேயும் யூதாசுக்குள் பூந்த சாத்தான் பூந்து விடுவான். உங்கள் மூலம் பெரிய விபரீதமான காரியத்தை செய்ய சாத்தான் பயன்படுத்த போகிறான். ஒப்பு கொடுங்க. உபதேசங்களை நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரே, சத்தியத்தில் நடப்பேன்னு சொல்லி உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஹalleluya, praise God, thank you Jesus. அர்ப்பணித்த எல்லாரையும் தேவ கிருபை அதிகமா மூடுகிறது, தேவ வல்லமை அதிகமா நிரப்புகிறது. வாழ்க்கையில நீங்க அநேகரை கர்த்தரிடமா சேர்க்கிற ஒரு நபராக கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. praise God. கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தர் புது பலனை தருவார். ஹalleluya, thank you Jesus. நன்றி, பிரசன்னத்துக்காக நன்றி. இப்போது விடுதலைக்காக நான் ஜெபிக்க போறேன். வியாதி உள்ளவர்கள் வியாதி இருக்கிற இடத்துல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் இப்பொழுது குணமாக்கப்படுவதாக. சகல வியாதிகள் மீது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற உச்சாந்தலை முதல் பாதம் வரைக்கும் என்ன வியாதியோடு இருந்து இயேசு எனக்கு விடுதலை தரணும்னு ஜெபிக்கிறார்களோ, என் ஆண்டுடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மேல் இப்பொழுது நீட்டப்படுவதாக. சுகம் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையில விடுதலை உண்டாவதாக. என் குடும்பத்துல கண்ணீர், குடும்பத்துல கடன் பிரச்சனை, என் குடும்பத்துல அன்பு ஒற்றுமை இல்ல, பிரிவினை, அப்படிப்பட்ட குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் அன்பை தாங்க, எங்க குடும்பத்துல பிரிவினையின் ஆவி கட்டப்பட ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் மாமனார் மருமகள் மாமியார் மருமகள் இப்படி பிரிவினையை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்துல குடும்பங்களை விட்டு வெளியேறி போவதா. வீட்டில் எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் வியாதி படுக்கையில இருக்கிறாரப்பா, எந்திக்கவே முடியாதபடிக்கு ஒரு நாள் மருத்துவ ட்ரீட்மெண்ட், படுக்கையின் அனுபவம் மாறட்டும், சாபங்கள் முறிக்கப்படட்டும், குடும்பங்களில பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை படுது இறைவாக. லபி சேகானா தனா ஷேகானா தினா தனா தலா தலா பதுலா தலா பதுரியா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. மகன் என் மகள் வார்த்தையை கேட்காம ஆண்டவருக்கு பிரியமில்லாத முடிவுகளை எடுக்க போறாங்களே, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய் தந்தையருடைய ஜெபம் தேவனே கேட்டு தொடுவீராக. துன்மார்க்கமான வாலிபர்கள், துன்மார்க்கமாய் வாழுகிற இளம் வயதின் பிள்ளைகள் கர்த்தரிடமாய் திரும்புவார்களாக. சின்ன குழந்தைகளுக்கு வருகிற வியாதி, துன்பம், ஆபத்து, விபத்து, சதிநாச மோசங்களுக்கு விலக்கி காப்பீராக. எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே கிரியை செய்யும். ஹalleluya. அநேகர் ஆண்டவரிடமா என் ஊர்ல சேர்க்கப்படணும். நான் இனி சர்ச்சைக்கு போகும்பொழுது ஒரு பெரிய கூட்டத்தோடு போனோம். நான் ஊழியம் செய்யும் பொழுது திரளான ஆத்துமாக்கள் கர்த்தரிடமா சேர்க்கப்படணும். அதற்கு என்ன பயன்படுத்துங்கன்னு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் ஆண்டவரோடு இருக்கிற நேரத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, ஆதியில் இருந்த அந்த அன்பு எனக்கு இன்னும் என்னை நெருக்கியவட்டும். ஆண்டவர்கிட்ட அதிகமான நேரம் ஜெபத்துல, வேத தியானத்துல, உபவாசத்தோடு காத்திருக்கிற நேரம் எனக்கு பெருகணும். அதை விரும்புகிறேன். அதான் நான் உம்மிடத்தில் அநேகரை சேர்க்க முடியும். உன்னோடு சேர்ப்பாண்டவரே, சிதறடிக்க மாட்டேன். என் மூல சிதறடிக்கப்பட்ட பாவங்களை மன்னியும். அவர்களை உம்மிடத்தில் நான் கொண்டு வருவேன். மீட்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி மந்தையை மேய்க்காமல் போனார்கள். இதனால் அவங்க காரியம் வாய்க்காமே போகும். அதனால் மந்தை சிதறடிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் எரேமியாவில் சொல்றாங்க. இந்த மாதிரிப்பட்ட காரியம் எல்லாம் எங்க சபைகளில மாறணும். எழுப்புதல் ஆண்டவர் அனுப்பணும். ஆண்டவரே உதவி செய்யும். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கும். ஹalleluya. ஆவியானவர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. தகப்பனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ற குடும்பத்தை
வார்த்தையினால் அவங்களை திருப்தியாக்குங்க. உங்களுக்கு இதற்கேற்ற பலனை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம். இந்த மகிமை டிவியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேசத்தில் அநேகரை ஆண்டவருக்கு நேரம் திருப்புகிற சேனலாக மாறட்டும். இசைக்கருவி போட்ட தம்பி ஆசீர்வதியும் தகப்பனுடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கும் வரைக்கும் விலகாத தேவனுடைய பிரசன்னம் இவர்களை ஆண்டவரை அநேகரை உங்களிடத்தில் சேர்க்கிறவர்களாக கர்த்தர் பயன்படுத்தணும்னு ஆசீர்வதிக்கிறேன். பிரயோஜனமான நான் கடமை மாத்திரம் செய்கிறேன். எல்லா புகழ் துதி கனம் உமக்கே உரியதப்பா. புதுத்தை செய்து ஜனங்களை மகிழப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.